அவர் கஷ்டப்படுறாரோ இல்லையோ அவர் வரணும்னு நாங்கள் மனப்பூர்வமாக ஆசைப்பட்டுட்டு கோவிலெல்லாம் தேங்காய் சூற விட்டுட்டு அவ்வளோ எல்லாம் பண்ணிட்டு வந்திருக்கோம். ஆனால் இப்போ திரும்பியும் குடைச்சல் அடுத்து குடைச்சல் கொடுக்குறாங்க. ஆட்சியில் வைக்கிறதுக்கு முன்னாடியே காலை வைக்கிறதுக்கு முன்னாடியே பதவியில். பட் அவர் சிஎம் தான், எங்களுக்கு அவர் சிஎம் தான். அவர் கட்சி கை கொடுத்து தூக்கலனாலும் அவர் கொடுப்பாரு, கொடுக்க வைப்பாங்க, மக்கள் கொடுக்க வைப்பாங்க. நாங்கள் கூட காலில் அடுத்தவங்க காலில் அடுத்த கட்சி காலில் விழுறதுக்கு ரெடிங்க, நாங்கள் ரெடி. அவர் எங்கள் வீட்டு விஜய் அவர், அதனால அவர் வரணும், வருவாருன்ற நம்பிக்கை இருக்கு. பட் ஆனால் அடுத்த மாற்ற கட்சிக்காரங்களுக்கு நான் ஒன்று சொல்லிக்கிறது, இப்போ மக்களாக தேர்ந்தெடுத்திருக்காங்க, அந்த மக்களுக்காக நீங்கள் கை கொடுத்து அவருக்கு உதவி செய்யுங்க. என்னால் அவ்வளோதான் சொல்ல முடியும். பெரிய மனசு வச்சு மாற்ற கட்சிக்காரங்க தொங்கு கட்சிக்காரங்களா இருந்தால் கூட நீங்கள் பெரிய மனசு வச்சு மக்களில் ஒருத்தரை நானும் கேட்குறேன், தயவு செஞ்சு அவருக்கு வாய்ப்பு கொடுங்க. வாய்ப்பு கொடுத்துட்டு அப்புறம் பார்க்கலாம். நீங்கள் சபையில் கேள்வி கேட்பீங்க, எல்லா கட்சிக்காருக்கும் அவர் செய்யணும். வாய்ப்பு கொடுங்க, கொடுத்தவங்களுக்கே இப்படி கொடுத்தா எப்படி? அவர் வரணும், வந்தாச்சுங்க, வெற்றியா வந்தாச்சு, மக்கள் செல்வாக்கில் வந்துட்டாரு. பட் ஆனால் நீங்கெல்லாம் கொஞ்சம் உதவி செய்யணும். அவர் கேட்க வேண்டாம், நாங்கள் கேட்குறோம், எங்களுக்காக உதவி செய்யுங்க, மக்களுக்காக உதவி செய்யுங்க. மக்களுக்காக தானே மாற்று கட்சிக்காரங்களும் இருக்கீங்க. இந்த மக்களுக்காக இன்னைக்கு நீங்கள் உதவி செஞ்சால் நாங்கள் வாழ்நாள் முழுக்க மறக்க மாட்டோம். மற்ற கட்சிக்காரன் தொங்கு கட்சிக்காரங்களா இருந்தாலும் நாங்கள் மக்களுக்காக நீங்கள் அவருக்கு ஹெல்ப் பண்ணுங்க, அவருக்கு உதவி செய்யுங்க. என்னால் அது ஒன்று தான், தயவு செஞ்சு கையெடுத்து கும்பிட்றேன். அவருக்காக நீங்கள் இறங்கி ஒரு கட்சியில் வாய்ப்பு கொடுங்க, மக்களுக்காக கொடுங்க. மக்கள் தான் உங்களுக்கும் முக்கியம். மாற்ற கட்சிக்காரங்களா இருந்தாலும் அனைவருக்கும் உங்களுக்கு மக்கள் தான் முக்கியம். மக்கள் ஓட்டு போட்டு தான் நீங்களும் வந்திருக்கீங்க. ஓட்டை பற்றி நான் மென்ஷன் பண்ணக்கூடாது. ஆனால் மக்கள் மேலே உண்மையான நம்பிக்கையும் உண்மையான ஒரு நல்ல எண்ணம் இருந்திருந்தா இப்போ விஜய் ஐயா சார் அவருக்கு கட்சிக்கு வாய்ப்பு கொடுத்து மக்களுக்காக அவருக்கு வாய்ப்பு கொடுங்க. அவர் தான் விஜய் தான் அவர் எல்லா மேடையில சொல்லும் பொழுது மக்களுக்காகவும் தான் அவர், இந்த மக்கள் தான் அவரை கேட்குறோம். மற்ற கட்சிக்காரங்களும் அவருக்கு வாய்ப்பு கொடுங்க. இப்போ கொடுத்தே அப்படியாவது தூக்கி விடுங்க. நாங்கள் பிச்சை எடுக்கிறோம் உங்ககிட்ட, உங்களுக்கு என்ன வேணுமோ நாங்கள் மக்கள் வாக்கு கொடுக்குறோம், வாக்கு செய்யறோம். விஜயை தூக்கி விடுங்க.